பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்தே சபை வழங்கும் தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் நான் இருக்கிறதுக்காக கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாள் செய்தியின் தலைப்பு வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதம். அதில் வாக்குத்தத்தன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை சில நபர்களை பற்றி சில சம்பவங்களை பற்றி நான் உங்கள் மத்தியில் வைத்து கடந்து போகும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன் வீட்டை விட்டு புறப்பட்டு பெயர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தான். அவன் வீட்டில் தங்க முடியாத காரணம் தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தகப்பனை ஏமாற்றுகிறதுனால, குடும்பத்தாரை ஏமாற்றுகிறதுனால, உடன் பிறந்தவர்களை ஏமாற்றுகிறதுனால அவர்களோடு சமாதானமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. முக்கியமாக யாக்கோபுக்கு வீட்டில் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கூட கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார், கர்த்தர் அவனை நேசிக்கிறார், கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார், கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இந்த 28 அதிகாரத்தில் 10ஆம் வசனம். யாக்கோபு பெயர்சபா விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குருளுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தோலை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடு என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவன் படுத்திருக்கிற தேசத்தை, இடத்தை அவனுக்கு சொந்தமாக தருவேன். உன் சந்ததி இந்த தேசத்தை சுதந்திரிப்பார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அதில் முக்கியமான வாக்குத்தத்தம் 15ஆம் வசனத்தில், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து திரும்ப அவனை தேசத்துக்கு கொண்டு வந்தார். எனக்கு அன்பானவரில் இந்த 2024ஆம் வருஷத்தில் அநேக காரியங்கள், ஒவ்வொரு சபைகளுக்கும் வாக்குத்தத்தங்கள் உண்டு. இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நமக்கு வாக்குத்தத்தமான வசனங்கள் தான். ஆனாலும் பிரத்யேகமாய் சில வசனங்களை நாம் எடுத்து ஜனங்களுக்கு சொல்லுகிறோம், அதை நமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்த வசனத்தை அவர் அப்படியே செய்து முடித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அடுத்ததாக மோசேக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். யாத்திராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த முள்செடியின் நடுவில் கர்த்தர் மோசேக்கு வாக்கு கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 15ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற உங்கள் பிதாக்குடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஆராதனை செய்வீர்கள், அவர்களை விடுவித்து கொண்டு வர உன்னை அனுப்பினேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறதான காரியம். அதுக்கு மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நீங்கள் யார் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி 14ஆம் வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார்.
எனக்கு அன்பானவர்களே, மோசேயை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினார். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு மோசேக்கு ஆதாரமாக இருந்தது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த வசனம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணியிருப்பாரானால் அதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நிறைவேற்றினார். மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நிறைவேற்றினார். மோசேயின் காலத்துக்கு பிறகு மோசேயை ஆண்டவர் எடுத்து அவர் தான் அடக்கம் பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எலியாவை கர்த்தர் எடுத்து கொண்டார், மோசேயை ஆண்டவரே அடக்கம் பண்ணினார். இந்த 2 நபர்கள் வேத புத்தகத்தில் விசேஷமானவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே பழைய ஏற்பாட்டில், 2 பேரும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார்கள். மோசேயை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். இந்த வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவை கர்த்தர் எடுத்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறதுக்கு கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். அந்த யோசுவாவை தெரிந்து கொண்டு யோசுவாவுக்கு பண்ணுகிற வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூட நான் வாசிக்கிறேன். வனாந்தரமும் இந்த லேபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதியும் மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். 5ஆம் வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6ஆம் வசனம், பலங்கொண்டு திடமானதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் சொல்கிறதான காரியம். யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார், மோசேயை தெரிந்து கொண்டார், யாக்கோவுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த யோசுவாவை அழைக்கும் போது அவன் சொல்கிறான், நான் சின்ன பையனாக பிள்ளையாக இருக்கிறேன், நான் எனக்கு பேச தெரியாமல் இருக்கிறேன், நான் சொன்னால் யார் கேட்பாங்க. மோசே இது தான் சொன்னான், நான் திக்குவாயும் மந்த புத்தியமாக இருக்கிறேன், நான் சொன்னால் யார் கேட்பாங்கன்னு சொன்ன. கர்த்தர் மோசேக்கு வாக்கு பண்ணினார், யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை அவர் நிறைவேற்றி முடித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆண்டவருடைய வசனங்கள் எப்போதும் அது பொய்யாகாது. அவர் ஆண்டவர் சொல்கிறார் வார்த்தையில், பொய் சொல்கிறதுக்கு ஆண்டவர் மனுஷனும் இல்லை, பொய் சொல்கிறதுக்கு அவர் மனுபுத்திரனும் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தர் ஒரு காரியம் சொல்லுவாரானால் அதை செய்யாமல் இருக்க மாட்டார். அது உங்களுக்கானாலும் சரி, எனக்கானாலும் சரி, யாருக்கானாலும் சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவான வாக்குத்தத்தங்கள் சில காரியத்தை நான் சொல்லி தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம், தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறார். நிறைய நம்ம பிரசங்கத்தில் இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தியிருப்போம், பிரசங்கத்திருப்போம். ஆனால் நமக்கு சோர்வு வரும்போது நம்ம சோர்ந்து போவோம். நீங்களும் சோர்ந்து போகக்கூடாது, நானும் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 29ஆம் வசனம், 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்களாம், வாலிபர்கள் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபத்தில் இடறி விழுகிறதுக்கு அநேக சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் வரும், பிசாசு கொண்டு வருவான். ஆனால் வாலிபர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை இடறி விழக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை சோர்வு ரொம்ப மோசமான நிலைமை கொண்டு போகும். நீ சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதாக இருக்கும். ஆபத்து காலங்களில் சோர்ந்து போகும்போது, நெருக்கமான சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போவோமானால்
நம்முடைய பலன் குறுகினதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உதாரணமான நான் ஒருத்தர் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எலியா 450 பாகாரத்துக்கு சில வெட்டும்படி சொன்னால் எல்லாரும் அதாவது எலியா சொன்னபடியே செய்தார்கள். அப்போது அந்த அம்மா சொல்லுகிற யோசபாத் சொல்லுகிறதான வார்த்தை, அந்த அம்மா யேசபேல் சொல்லுகிற வார்த்தை, நாளைக்கு எலியாவுடைய தலை அவனுடைய கழுத்தில் இருக்காது. இப்போ எலியாவுக்கு சோறு வந்துட்டு ஊருக்கெல்லாம் சொன்னார், 450 பேரை வெட்ட சொன்னார். ஆனால் அவருடைய தலை அவர் கழுத்தில் இருக்காது. அவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது சோர்ந்து போய் எங்கே போய் படுத்துட்டாராம், ஒரு சூர செடி கீழே போய் படுத்துட்டு, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய பிதாக்களை பார்க்கல, நான் யார் கிடையாது, நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லி அவன் புலம்ப ஆரம்பித்தான். எனக்கு அன்பானவர்களே, எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிவிடுவோம், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாருக்கும் நம்ம ஆறுதல் சொல்லுவோம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஆண்டவர் ஒரு வசனத்தை சொன்னார். இந்த உலகத்திலேருந்து அவர் பரலோகத்துக்கு போகும்போது சொன்ன ஒரு வார்த்தை, மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு வாசித்து ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 28 அதிகாரத்தில் 20ஆம் வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய பாடல்களை NPC மினிஸ்ட்ரி யூடியூப்பில் நீங்கள் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன். ஏற்றவெல்லாம் அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு நிறைவேறும்படி பரிசுத்த ஆவியான உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதியும். ஒளிபரப்பு கொண்டிருக்கிற ஜாய் டிவி ஆசீர்வதியும். நிறுவனர் ஆசீர்வதியும். வேலை செய்கிற தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதைகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அவர் சமூகம் நம் முன் சென்றதால் சேதம் இன்றி காத்து கொண்டார். அவர் சமூகம் நம் முன் சென்றதால் சேதம் இன்றி காத்து கொண்டார். சேதம் இன்றி காத்து கொண்டார். சேதம் இன்றி காத்து கொண்டார்.